ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன போறோம்னு பாத்தீங்கன்னா, என்னக்கா பண்ண போறோம் சொல்லு. அதையும் நீயே மைன்கிராஃப்ட் மல்டிபிளேயர்ல புதுசா நம்ம ஒரு ஃபுட் ஃபார்ம் செய்ய போறோம். இந்த ஃபுட் ஃபார்ம்ல நாமளே அந்த சீடை போட்டு அதை போட்டு இதை போட்டு விளைக்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு ஈஸியா கிடைக்கும். எப்படின்னு இன்ட்ரோ போட்டு சொல்றேன். Sorry, it's DJ. அக்கா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, மரத்தை வெட்டு. அதானே எனக்கு நீ எப்பயும் கொடுக்குற வேலை, அதையே கண்டினியூ பண்றோம் விடு. ஆமா, அந்த வேலை தான் நமக்கு எங்க அக்காக்கு அந்த வேலை தான் பொருத்தமா இருக்கும். அக்கா, இது உன்னுடைய வேர்ல்டுன்றதுனால நீ தான் போய் ஐயனெல்லாம் எடுத்துன்னு வந்த. இதை நான் ஒத்துக்கிறேன் ஆச்சா. இதுல இன்னொன்னுன்னா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன கைஸ், அது எங்க அக்காவுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்ல, உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான். ஆனா நான் அதை உனக்கு இப்ப காட்ட மாட்டேன். போக போக நடுவுல இங்கோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், கண்டுபிடிங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகேவா? ஒரு 2 பேர் தான் பாக்குறாங்க அப்போ வீடியோவை. இல்ல, நீயும் அப்புறம் வியூவர்ஸ். அவங்க 2 பேரா? நீ ஒருத்தி, வியூவர்ஸ் ஒருத்தவங்க மட்டும் பாப்பாங்க. கைஸ், எங்க அக்கா என்ன கலாய்க்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம்னா, இங்கதான் நம்ம போர்ட்டல் இருக்கோம். அக்கா, என்கிட்ட டைமண்ட் பிக்காச்சு இருக்கான். அக்கா, இப்ப என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் எப்படி நீச்சல் அடிக்குதுன்னு தெரியலையே. அட இங்க இப்ப இங்க லைட் எடுத்தா, ஐயோ மூச்சு முட்டாதா? நீ தண்ணிக்குள்ள அந்த ஓட்டைக்குள்ள வந்துட்டீனா மூச்செல்லாம் முட்டாது. பாரு, நான் எவ்வளவு அழகா டோர் எல்லாம் போட்டு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எப்படி இங்க நான் தெர்றேனா முடியல என்னால? ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல மாட்டிட்டேன். அக்கா, அப்படியே கொஞ்சம் முன்னாடி ஏன்க்கா சிரிக்கிற? அப்படியே அவ்வளவுதான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால நீ சிரிப்பு வந்துருச்சு. அக்கா, இங்க பாருக்கா. என்ன? இதுதான் நம்மளுடைய ஸ்டோரேஜ் சிஸ்டம். நம்மளுடைய முக்கியமான திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா? ஆமா, நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் நம்ம அங்கதான் வைக்க போறோம். இதுதான் லைப்ரரி இல்ல, இதுதான் என்சாண்டிங் ரூம். நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே இங்கதான் நம்ம என்சாண்ட் பண்ண போறோம். அப்புறம் நம்ம இன்னும் அந்த என்னென்னமோ வரைக்கும் அந்த ஓஷன் மானுமெண்ட் இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குக்கா. அதுக்கெல்லாம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நமக்கு இந்த என்சான்மெண்ட் பொருட்கள் வேணும். இப்போ நீ மைனிங் பண்ணது இல்லை, இப்போ மைனிங் பண்ணது இல்லக்கா. நான் முன்னாடி ஆஃப்லைன்ல மைனிங் பண்ண பத்தியா, அங்க எனக்கு நிறையவே லேபிஸ் கிடைச்சிச்சு, லேபிஸ் லூசியல்ஸ் ஆச்சா. அதை நான் அங்க பக்கத்துல செஸ்ட் இருக்கு பத்தியா, அந்த செஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ வா நம்ம மேல போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா நாங்க மேல வந்துட்டோம். இதுல என்ன இப்போ ஒரு பிரச்சனைனா, நாங்க மேல வரதுக்குள்ள ஆல்ரெடி சாயங்காலமா இருந்துச்சு போல, நைட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, தேர் ஆர் மான்ஸ்டர்ஸ் நியர்பை, யூ கான்ட், உங்களால தூங்க முடியாதுன்னு வந்துருச்சு. இங்க பாருங்க, யூ மே நாட் ரெஸ்ட், தேர் ஆர் மான்ஸ்டர்ஸ் நியர்பை அப்படின்னு போட்டிருக்காங்களா. இப்போ நம்ம நைட் ஸ்டே பண்ண போறோம். அக்கா, உனக்கு அவ்வளவா ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண தெரியாது. அதான், நீ உள்ளே இரு. நான் இப்ப பாரு ஒருத்தனை வெளுத்து கட்ட போறேன். பாத்தியா, 2 ஸ்ட்ரிங்கு 4 ரோட்டன் ஃபிளஷ் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் எங்கேயாவது இருக்கா நான் பாக்குறேன். வெட்டுறான்டா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம தான் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் செய்ய போறோமே. இதெல்லாம் நமக்கு என்னது, வேஸ்ட். சப்பமேட்டு சால்ட் வாட்டர். எதுக்கு இப்ப வீட்டையே நீ ரவுண்ட் போட்டுனுக்குறேன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா? அக்கா, இப்போ உன்னால தூங்க முடியுதா? ஜாம்பிஸே பக்கத்துல இல்லைன்னா கூட தேர் ஆர் மான்ஸ்டர்ஸ் நியர்பைன்னு வரும். அதனாலதான் வீட்டை சுத்தி சுத்தி மான்ஸ்டர்ஸ் இருக்காங்களான்னு பாக்கணும். இப்ப நீ ஒரு வாட்டி தூங்க ட்ரை பண்ணு. இல்ல, மான்ஸ்டர்ஸ் நியர்பை தான் வருது. ஐயோ, எலும்பு பையனா? இவன் பயங்கரமான ஆளாச்சே. ஒரே வீட்டுல எப்படி சாவடிக்கிற நீ? ஓ சரி, நான் 2-3 வீட்டுல தான் சாவடிக்கிறேன். இன்னொன்னு என்னதுன்னா, இந்த ஆக்ஸுக்கு நான் என்சான்ட்மெண்ட் போட்டிருக்கேன். அக்கா, டோர் ஓப்பன்ல இருக்கும். ஆகல, நானே பார்த்தேன். இங்க ஒரு எலும்பு பையன் இருக்கான். சாவடா. ஓ மை காட், நமக்கு நிறையவே எலும்பு கிடைச்சிருக்கு. எனக்கு எக்ஸ்பி பாத்தியா?
8 வந்துருச்சா? 8 வந்து கம்மிதான். ம். ஜாம்பி தற்குறி. போங்கடா போங்கடா. ம். நெக்ஸ்ட் என்ன சொல்லு? இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டே பண்ண போறோம். அவ்வளவுதான் டாபிக். வீடியோ முடிஞ்சா? அந்த வீடியோ முடிச்சு எல்லாரும் கிளம்புங்க. பாய். கைஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல் முறையா என்டர்மெண்ட் இருங்க பேசினா கொஞ்சம் டார்கெட் மிஸ் ஆயிடும். ஓடுறா 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 ஓடுறா. அக்கா டோர் ஓபன் பண்ணி டோர் ஓபன் பண்ணு டோர் ஓபன் பண்ணு டோர் ஓபன் பண்ணுக்கா. அட தற்குறி. இவனை சாவடிச்சு நான் எண்டர் பர்ல் எடுக்கலான்னு பார்த்தா அவன் என்ன சாவடிச்சு என்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துப்பான் போலியே. அவன் யாரு? ஐயோ, அவன் தான் எண்டர்மேன். இவன் கிட்ட இருந்து தான் நமக்கு எண்டர் பேர்ல் கிடைக்கும். இந்த எண்டர் பேர்ல் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. இங்க எண்டர் பேர்ல் கிடைச்சிருக்கான். என்னடா எண்டர் பேர்ல்? ஐயோ என்னடா அங்க ஒருத்தன் கோல்டு ஆர்மர் எல்லாம் போட்டு வந்துருக்கான். யார் சாமி நீ? எங்கிருந்து வந்திருக்க? நானே இன்னும் கோல்டு ஆர்மர் போடல. எங்க அக்காவே இன்னும் கோல்டு ஆர்மர் போடல, நீ போட்டுன்னு இருக்க. அக்கா இப்ப நான் வந்து உனக்கு கோல்டு ஆர்மர் தர போறேன், என்ஜாய் பண்ணு. ஆனா நான் இப்பக்கா தர மாட்டேன், ஆஃப்லைன்ல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அக்கா நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் தரேன். நீ பண்ண போற, நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஆமா நான் சொல்றதுதான் எங்க அக்கா செய்ய போறாங்க. ஏன்னா இது எங்க அக்கா வேர்ல்டு, சம்பந்தமே இல்லக்கா. உன் வேர்ல்டுல நான் சொல்றது நீ ஏன் செய்யற? நீ சொல்றதுன்னு நான் செய்யணும். சரி நான் சொல்றேன், இப்பவே இந்த வீடு இடிச்சுட்டு மாளிகை கட்டு. நான் ஏன் நீ வெளியவே இரு. ஜாம்பி கண்டுக்க மாட்டியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜாம்பி இந்த ஸ்கெலிட்டனு கண்டுக்கதான் மாட்டுக்கிற. அப்படி எவனாவது வந்தானா பொழந்து கட்டு. எப்படிக்கா இந்த வீடை இடிச்சுட்டு மாளிகை கட்டணும்? இல்ல நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, பொத்திட்டு அதே போதும். கைஸ் இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னதுன்னா சாப்பாடு பிரச்சனை. டே நாய் உள்ளவாடா. சாப்பாடு கூட நான் தான் சேவ் பண்ணி வச்சிருந்துதான் கொடுத்தேன். கைஸ் இது வந்து அன்பிரேக்கிங் ஆக்ஸ். இப்போ பாருங்க, வெளுத்து கட்டு வெளுத்து கட்டு வெளுத்து கட்டுன்னு சாவடிக்க போறேன். நாயே ரொம்ப 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 நல்ல சூப். அந்த ஆட்ல அந்த இதுதான் வரும். அக்கா இப்படியெல்லாம் நீ ப்ரொமோஷன் பண்ணிட்டனும். ஆமா சரி சரி இதை மட்டும் நீ கட் பண்ணிடு. கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சிரிப்பு வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, அவனுக்கே தெரியாது சும்மா ஒரு ஒரு 500 கோடி வாட்டி கைஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கைஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அப்படி சொல்லுவான். ஆனா உண்மையாவே அவனுக்கு என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது. ஆனா ஒரு 1000 கோடி வாட்டி அந்த வார்த்தை வந்து ஒரு வீடியோ முடியறதுக்குள்ள வீடியோ ஃபுல்லா அதான் இருக்கும். ஆனா அவனுக்கே தெரியாது என்ன நடக்கும்னு. ஆமா தானே? கைஸ் எங்க அக்காவுடைய ஸ்வீட் வாய்ஸ் நினைச்சு ஏமாறாதீங்க. எங்க அக்காவுடைய சுயரூபம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வீட் வாய்ஸாவே இப்ப கேட்காது. என் வாய்ஸ் வந்து நேர்ல கூட ஓரளவு சுமாரா இருக்கும். வீடியோ அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம், வீடியோ எடுத்து வாய்ஸ் கேக்குறோம்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி குரல் வரும். நல்லா இருக்காது. ஆனா நானே சொல்றேன் கைஸ் நீங்களே சொல்லிடுங்க. நல்லா இல்லைன்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுங்க. நல்லா இருந்தா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. எங்க அக்கா வந்து இல்லைன்னா ஒயிட் ஒயிட் வேணாம், ஒயிட் எனக்கு பிளாக் எனக்கு பிங்க். நல்லா இல்லைன்னா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தா பிளாக் ஹார்ட் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேருக்கு என் வாய்ஸ் கன்றாவியா தோணி இருக்கு, எத்தனை பேருக்கு வந்து என் வாய்ஸ் கொடூரமா தோணி இருக்கு, எத்தனை பேருக்கு வந்து என் வாய்ஸ் வந்து அழகா பட்டிருக்குன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்னக்கா இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? என்ன பண்றது, நீ பக்கத்துல இருந்தாலே அப்படித்தான் பொழுகுது. அதுக்குன்னு இப்படியே அவமானப்படுத்தி இருக்க கூடாது. நீ எப்படி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கைஸ் அப்படின்ற அந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி ஜாம் ஆகுது. என்ன பண்ண கைஸ் இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அது வாயில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வருதுக்கா. நான் ஒன்னும் இப்ப சொல்லவே இல்லையே. ஐயோ ஜாம்பிங்க இருக்காங்க, அடிக்கலான்னு வந்தா 2 கிரீப்பர் பசங்க வந்து என்ன பொழந்து கட்டுறாங்களே. ஒரு ஹெல்ப்புக்கு வெளியே வந்து
ஐயோ இவன் ரவுண்ட மாறிட்டான். ஐயோ இவன் வேற நீச்சலாம் அடிச்சிடும். நான் கிரீப்பர் நண்பா நல்லா இருக்கீங்களா? ஊ, சாவு. அந்த இடத்த நம்ம ஆஃப்லைன்ல ஃபில் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்து எங்க அக்கா எதுவுமே பேச மாட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்க அக்காக்கே எதுவுமே தெரியாது. ஸோ வந்து இந்த நைட் ஸ்டே பண்றது தான் நம்ம டாபிக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்து அன்லிமிட்டெட் ஃபுட் ஃபார்ம் தான் செய்ய போறோம். நான் அதுக்காக என்னடா மண்ணுக்குள்ள இருந்து வர என் வீட்டுக்கிட்ட வெடிச்சிடாத. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிட்டு ஃபுட் ஃபார்ம்ல இருந்து ஆரம்பிப்போம். கைஸ் இப்போ வந்து நான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து இதுக்கு வந்து 2 வில்லேஜர் தேவைப்படுறாங்க. ஆட்டோமேட்டிக்னா வில்லேஜர் தேவைப்படுவாங்க. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்றதுனால வில்லேஜர் தேவைப்படுவாங்க. இப்போ பாருங்க எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு நீட்டா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 4 பிளாக்ஸ் இந்த மாதிரி ஓ வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு அது ஃபுல்லா கவர் பண்ணும்க்கா. அங்க மிஸ்டேக் பண்ண நான் அப்படியே அதை சமாளிக்கிறது ஃபுல்லா. இல்லக்கா அது நிஜமா ஃபுல்லா தான் வரும். அங்கெல்லாம் நம்ம சீட்ஸ் போட்டு விட்டோம்னா அந்த வில்லேஜரே நமக்கு சாப்பாடு கொடுப்போம். ஐ மீன் வில்லேஜர்ஸ் போய் கூட்டப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்க ரெடி பண்ணிட்டு அப்புறமா நான் வில்லேஜர்ஸை போய் கூட்டின்னு வருவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் 2 வில்லேஜரை கூட்டின்னு வரதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் ஏதோ ஒருமே ஸ்டோன் வாலா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்டோன் வால் இது மாதிரி போடுறோம். ஆமா அதை வந்து நம்ம போட்டுடலாம். எங்க அக்கா வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மீன்வேல் நான் போய் மரம் வெட்டுவேன். அக்கா நீ எங்கக்கா இருக்க? தெரியல எனக்கு. மேல பேர் அதை வச்சு கண்டுபிடிச்சு வா பார்க்கலாம். வாவ் இப்போ வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லு. கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? நான் மாதிரி இருக்கணும். இங்க வந்து ஒரு பிளாக் விட்டு இல்ல 2 பிளாக் விட்டு ஹோ செட் பண்ணும். செஸ்ட் ஐயோ செஸ்ட் எடுத்துனாரு இல்லையே. அப்பதான் அந்த குழிக்குள்ள நீயே உள்ள முடியும் தான் செட்டு. இல்லக்கா அந்த என்னக்கா வீட்டுக்குள்ள சுத்தினா இருக்கேன் மரம் வெட்டன்னு. நானும் செஸ்ட்ல தான் இதை எடுக்க வந்தேன். நான் மீட் வந்து ரோட்டன் மீட் இருக்குல்ல அது வந்து நான் வந்து குக்டு மீட்டா மாத்திட்டு இருக்கேன். அக்கா ரோட்டன் மீட்னா ஜாம்பி கறிக்கா. அதை உன்னால குக்குடு மீட்டா ஆக்க முடியாது. ரா மீட், ரா சிக்கன், ரா மட்டன், ரா பீஃப் அத வந்து இப்ப நான் வந்து குக்குடா மாத்திட்டு இருக்கேன். ஏன்னா மாத்தி வச்சுக்கிட்டோம்னா நீ வந்து எப்பயாச்சும் பிச்சு எடுக்கல அந்த டைம்ல உனக்கு குடுக்குறதுக்கு. அக்கா அதுக்குன்னு என்ன இந்த வீடியோல எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டக்கா. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிடையாது. சரி சொல்லுங்க. நம்ம என்ன சொல்றான்னு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படிதானே நீ சொல்ற? அப்படின்னா உனக்கு என்ன மைண்ட்ல இந்த வீடியோல அசிங்கப்படுத்துற அப்படின்னா அவங்க எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தினா உனக்கு ஃபீல் ஆகுமா? சரி பாத்துக்கோங்க கைஸ். நீங்க வந்து இனிமே வந்து இவன் வீடியோ பாக்காதீங்க. இந்த வீடியோ நான் எப்ப வரையும் வருவனோ அப்ப வரையும் மட்டும் பாருங்க. அப்புறமா எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என் தம்பியை பிடிக்கும்னா வந்து பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் பிடிக்கும்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. யார் நிறைய இல்ல பாக்கலாம், நாமளே பாக்கலாம். அப்ப உங்க பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணாங்கன்னா உன் வாய்ஸ் நல்லா இருக்கிறதுக்கும் பிளாக் ஹார்ட், நான் பிடிக்கும்ன்றதுக்கும் பிளாக் ஹார்ட். சரி இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்? என் வாய்ஸ் பிடிக்கும்னா என்ன ஹார்ட்? பிளாக் ஹார்ட். என் வாய்ஸ் பிடிக்கலன்னா பிங்க் ஹார்ட். சோ இப்போ என் தம்பியை பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு வந்து எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. சோ இப்ப எனக்கு தேவையானது ரெட் அண்ட் பிளாக். ரெட் அண்ட் பிளாக் காம்போ சூப்பரா இருக்கும். ரெட் அண்ட் பிளாக் ஹார்ட் தான் நான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் கைஸ். அதுக்கு மீன்வேல் சார் வந்து கட்டி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? இதுக்குள்ள வந்து நான் ஒரு வில்லேஜரை ஓடணும். ஆனா அது கேப்பே செட் பண்ணாம எவ்வளவு பெருசா போட்டனே. உள்ள நான் எப்படி விடுவேன்? விடுங்க இருக்கவே இருக்கு பிக்காக்ஸ்.
இந்த வாழை ஒண்ணு உடைச்சு போட்ல கூட்டின்னு வந்து உள்ள விட்டு பட்டுன்னு விட்டுருவேன். அக்கா இங்க வந்து பக்கத்திலே ஒரு வில்லேஜ் இருக்குக்கா. சரி நீ போயிட்டா பட்டுன்னு. நான் போயிட்டு எடுத்துனே வந்துட்டேன். இப்ப என்ன பிரச்சனைன்னா ஒரு ட்ரவுண்டு வில்லேஜர் பின்னாடியே ஓடி வரான். அவன் வில்லேஜர் பின்னாடி வரானா இல்ல என்ன துரத்தின்னு வரானா எனக்கு தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கா நம்ம அந்த ரூயின்டு போர்ட்டல் இருக்குல்ல, அதுல இருக்கிற கோல்டு நம்ம எடுக்கவே இல்லை. ஆஃப்லைன்ல எடு. ஆஃப்லைன்ல ஒரு கையை பார்த்துட வேண்டியதுதான். கைஸ் இப்ப வந்து நான் எப்படியோ அந்த 2 வில்லேஜர் புடலங்கா மூக்கணுங்களை உள்ள விட்டேன். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா நான் உள்ள வந்த இடத்துல அந்த இந்த மட்டு வந்து மட்டாயிடுச்சு. மட் ஆயிடுச்சாங்க காய்ஸ், பாத்துக்கோங்க என்ன கதைன்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உடைச்சிடலாம். அக்கா இந்த 2 வில்லேஜர் நம்ம எப்படி உள்ள விட்டோம்? அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் போட்டோம்னா அதுக்கே ஒரு 3 வீடியோ ஆகும் போல இருக்கு. ஸோ நாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ணும்போது கட் பண்ணி தான் எடிட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதெல்லாம் நாங்க கட் பண்ணிடுவோம்னு தான் நினைக்கிறேன். 1 hour ஆயிடுச்சு. 1 hour கிட்ட ஆயிடுச்சு வில்லேஜர்ஸ் உள்ள கூட்டுறதுக்குள்ள. என்ன எவ்வளவு பெரிய போராட்டங்கள். நான் வந்து இந்த வீடியோ கட் பண்ணாம அப்படியே எடுத்துன்னு இருக்கேன் கைஸ். ஸோ வந்து அது ஆல்ரெடி இங்க 1 hour 30 minutes போயிடுச்சு. எனக்கு அப்பெல்லாம் கட் பண்ணிடலாமா? அப்ப இன்னும் நம்ம இது ஃபார்ம் பண்றதெல்லாம் காட்டி. சரி ஓகே நம்ம கட் பண்ணிடலாம். நீ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் முடி. நான் பாரு எவ்வளவு வேலை பண்றது. என் கை கால்லாம் வலிக்குது. என்னக்கா இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தின்னு இருக்க? யார் இவங்கன்னு பாத்துட்டு இருக்கேன் நானு. அக்கா நம்மளுடைய ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். உள்ள போயிட்டு ஒரு கனெக்ஷனை கொடுத்தனா நமக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அந்த செஸ்டுக்குள்ள போய் அந்த செஸ்ட்ல என்ன போச்சு? வாட் ட்ரிக்கி மைண்டட். இங்க இருக்கு. இதெல்லாம் இருக்கு. அவன் இன்னும் என்ன சொல்றது, இன்னும் அவன் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ வந்து நம்ம அவனை மன்னிச்சு விட்டுறலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து நான் ஃபைனலாக அந்த ஃபார்மை முடிச்சிட்டேன். டேய் நீங்க எங்க இந்த வந்தீங்க? அக்கா ஓடுக்கா வீட்டுக்குள்ள ஓடுக்கா. ஐயோ என்னாச்சு? இது பெரிய பிரச்சனையாச்சு. இருக்கா நான் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் எடுத்து இவங்களை ஒரு கையை பாக்குறேன். இந்த வீடியோல நம்ம வெறும் ஃபார்ம் மட்டும் செய்ய போறது இல்ல. நம்ம இந்த வில்லேஜர்ஸ் ரைட முடிச்சு ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் பட்டத்தை வாங்க போறோம். என்னது இது? இவங்க வந்து வில்லேஜர்ஸ்க்கா. இவங்க வந்து மோசமான ஆளுங்க. இவங்க வந்து நான் இந்த வில்லேஜர்ஸை கூட்டிட்டு வந்ததுனால இந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால நம்ம இவங்களை கொன்னு பேட் ஓமன் போர்ஷன் எடுத்து ஏதாவது வில்லேஜுக்கு போயிட்டு நம்ம அந்த போர்ஷனை குடிச்சோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ரைடுக்கு வருவாங்க. அந்த ரைடை நம்ம முடிச்சோம்னா ஹீரோ ஆஃப் த வில்லேஜ்னு நமக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். அந்த பட்டத்தை வச்சு நீ என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இது பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணா நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். ட்ரேடிங்க்கு நிறைய ஆஃபர்ஸ். இப்போ வந்து நீ 15 எமர்லேண்ட் கொடுக்கணும்னா ஒரு 6 இல்ல 7 எமர்லேண்ட் கொடுத்தா போதும். அந்த மாதிரி ஓகேவா? நான் வந்து பசிக்குதுன்னு ரோட்டன் ஃபிளஷ் சாப்பிட்டு இருக்கேன். ஜாம்பி கறி. எங்க அந்த வில்லேஜர்ஸ்? நான் உங்களை கொன்னுட்டேன். இந்த பேட் ஓமன் ஆம்னியஸ் பாட்டில், இந்த பாட்டில் எனக்கு கிடைச்சிருச்சு. இத குடிக்கட்டா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் இப்போ வில்லேஜுக்கு போறோமா? ஆமா வில்லேஜுக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். கைஸ் எப்படியோ நாங்க நான் ஒரு 2 வில்லேஜர்ஸை கூட்டின்னு வந்த பாத்தீங்களா, அந்த வில்லேஜ்க்கே நாங்க வந்துட்டோம். நிறைய இந்த வில்லேஜ் வேணாம் அப்படின்னு நினைச்சு வேற வில்லேஜுக்கு போனோம். அப்புறமா கடைசியா இதே வில்லேஜ்னு முடிவாயி இதுலயே வந்துட்டோம். நம்ம வந்து இந்த வில்லேஜுக்கு எப்படி வந்தோம்க்கா? குதிரையில டுக் 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 வந்தோம். அதுவும் வந்து ஃபாஸ்டான குதிரை கைஸ். அது வந்து நாங்க இந்த நடந்து போற ரூட்ல பார்த்தோம். இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த குதிரை பாவம் செத்து போயிடுச்சு. எப்படி செத்து போச்சுன்னா என் ஸ்வாடை வச்சு நான் சும்மா இல்லாம அந்த குதிரை ஒரே அடிதான் அடிச்சேன், செத்துருச்சு.
என்கிட்ட ஒரு கருப்பு ஆடு இருந்துச்சு. கருப்பு குதிரை இருந்துச்சு. அது வந்து இங்கேதான் சுத்தின்னு இருக்கு. இங்கதான் விட்டேன் இந்த அதையும் வில்லேஜ். கொன்னுடு. இல்ல நான் அந்த குதிரையில வருவேன், நீ வந்து நடந்து வா. வில்லேஜர்ஸ், ஓ மை காட், ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா வந்தோடனே அயன் குலமை போட்டு வெளுக்குறீங்க? ஏய், என் தலைவனே அடிக்கிறீங்களா? என் பாஸ்டா. கைஸ், இவனுங்களை அடிச்சா நமக்கு எமரல்டு கிடைக்கும். ஓ மை காட். நான் வந்து அந்த ரைடை முடிச்சுட்டு இப்ப செகண்ட் ரைடுக்கே வந்துட்டேன். பாத்தீங்களா? இப்போ வந்து இவனுங்களெல்லாம் அடிச்சிட்டேன்னா இந்த செகண்ட் ரைடு முடிஞ்சிடும். இப்போ வந்து என் ஹெல்த்தை மட்டும் பாருங்களேன். பாதி ஹெல்த்தை வச்சுன்னு நான் ரைடு பண்ணிருக்கேன். அக்கா, நீ வந்து என்ன பண்றன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் வீட்டுலதான் இருக்கேன். நீ மட்டும் தான் போயிருக்கன்னு நினைக்கிறேன். அக்கா, என்னக்கா நீ இப்படி பண்ற? வந்து சண்டை போடுக்கா. சோபா, நீ சண்டை போட்டு நீ வாங்கு. மேன் ஆஃப் த வில்லேஜா என்னது? ஹீரோ ஆஃப் தி வில்லேஜ். ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் வாங்கு நீ. இல்ல, நான் பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் வரும்போது மட்டும் கூப்பிட்டு, அப்பதான் நான் வந்து கையாள முடியும். சின்ன சின்ன சில்லி கைஸ், சில்லி பீப்புள் எல்லாம் நான் வந்து சண்டை போட இந்த வில்லேஜர்ஸே பெரிய பெரிய ஆளுங்க தான். இப்போ வந்து நான் வந்து இந்த ரைடு, என்னது இந்த ரைடு 3 மாப்ஸ் ரிமைனிங் அப்படியே வரல. நான் அதை வந்தா வெளியே போலான்னு பார்த்துன்னு இருக்கேன். இப்படி பண்றாங்களே கைஸ். இது வந்து நீங்க நிறைய வீடியோல பார்த்துருக்கலாம். இது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து வில்லேஜர்ஸ் எல்லாரும் பத்திரமா உள்ள போயிடணும்னு சொல்லிட்டு நான் பெல் அடிச்சிட்டேன். ஸோ வந்து நம்ம கைஸ், இந்த காண்டா மிருகம் இருக்குல்ல, இது வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரே குத்துல என்ன சாவடிச்சிருச்சுன்னா பாத்துவோம். நான் அங்க ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணலன்னு இதுக்கே போயிட்டேன், ஸ்பானுக்கே போயிட்டேன். ஐ மீன் நாட் ஸ்பான், வீட்டுக்கே போயிட்டேன். இப்போ வந்து வில்லேஜ்ல தான் இருக்கேன். இப்போ வந்து நான் அந்த ரைடை முடிச்சிட்டேன். எங்க அக்கா வந்து எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. இங்க வந்து பாருங்க, கட் பண்ணிடுவான். அக்கா இதெல்லாம் நம்ம போட்டோம்னா போர் அடிச்சிடும். அப்படின்னு பார்த்தா கூட நான் எவ்வளோ சண்டை போட்டேன். உன்னோட நான் தான் நிறைய சண்டை போட்டேன். அதெல்லாம் நான் போட்டிருந்தேன்னா அது சண்டை போட்டாலும் அது வந்து ரொம்ப பெரிய மேட்ரு. சரிச்சு கைஸ், நான் இந்த குதிரையில தான் வந்தேன். என்னக்கா ஐரன் குலம் அடிச்சு சாவுற? ஐரன் குலம் நம்ம தலைவன்கா. நான்க்கா இப்படி பண்றேன். இவங்க எல்லாம் மேஜிக் பண்றாங்க. இவங்க நிறைய பேர் மேஜிக் பண்ணுவாங்கக்கா. இவனுங்களை சாதாரணமா நினைச்சிடாது. இவங்க பிளேஜர்ஸ் இருக்காங்க பாத்தியா, இவங்க அம்பு மட்டும்தான் விடுவாங்க. இன்னும் வெக்ஸு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்கெல்லாம் கூட்டு சேர்ந்தாங்கன்னா மேஜிக் பண்றவங்க எல்லாம் இப்ப கூட்டு சேருவாங்க நெக்ஸ்ட் ரைட்ல. அப்படி என்சாண்டட் ஹெட் ஆர்மர் கிடைச்சிருச்சு, ஹெல்மெட் கிடைச்சிருச்சுப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அக்கா, உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு பாருக்கா. இப்ப நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கைஸ், இப்ப வந்து ஒரு பிரச்சனை. நான் ஏன் ஸ்லோவா பேசுறேன்னா, இந்த பக்கி பையன் வந்து என்ன சாவடிச்சுனே இருக்கான். நான் டோரை க்ளோஸ் பண்றேன், ஓபன் பண்றேன். அட கொய்யால, என் திங்ஸ் எல்லாம் இப்ப கிடைக்கலன்னா அவனை பொலி போடுறேன். மவனே, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இருடே, நீ மேஜிக்க போட்டாலே நான் செத்துருவேன். போட்டான்டா. ஆ, முடியலடா. நம்ம என்னது இந்த ரைடுக்கு வந்தோன்னு எனக்கு ஆகுது. அவ்வளவு டென்ஷன் ஆகுது எனக்கு. ஷிட், இந்த ரைடுக்கே வந்திருக்க கூடாது. ஃபுல் ஆர்மர் போட்டு. ஓய், அவனுங்களா? லேசர், நீ மட்டும் உள்ளவா. டோர் கீர் ஓபன் பண்ணி தொலைஞ்சிடாத. நீ சாவ மாட்ட, நான் செத்துருவேன். சி, நான் சாவேன், நீ சாவ மாட்ட. சோபா, லேசர் டோரை சாத்தின்னு உள்ள ஏறு. ஏய், உங்க உள்ள போயிட்டாங்களா? என் திங்ஸ் எல்லாம் உள்ள தானே இருக்கு. ஓ மை காட். அக்கா, பில்லேஜர்ன்னு நினைச்சு
ஒரு வில்லேஜரை சாவடிச்சிட்டாங்க. என்ன ஆகும் அப்படி சாவடிச்சா? வில்லேஜருக்கா அவங்க நல்லவங்களை சாவடிச்சிட்டேன். அதான் நல்லவங்கள சாவடிச்சா என்ன ஆகும்? ஏதாச்சும் நமக்கு எதனா டிடெக்ஷன் ஆகுமா? அந்த ஐரன் கோலம் பையன் தான் நம்மள அடிப்பான். ஒரே அடியில் நம்மள சாவடிச்சுட்டு போயிடும். ஒண்ணும் இல்ல, ஒரே அடி. ஐயோ, இவன் வேற வெளியே அப்படின்னு இருக்கான். சோபா, ஆனா வந்தோடனே அடிக்கிறீங்க இப்பதானே. ஐய், இந்த வில்லேஜ நான் அவங்க ஆக்கிபை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் கைஸ், நாங்க வந்து இந்த ரைடை முடிச்சிட்டோம். என்னுடைய கருப்பு கலர் குதிரை எங்க போச்சுன்னு தெரியல. இங்க வந்து அந்த மாட்டு பையில சாவடிச்சதுக்கு, அதான் அந்த எருமாடு மாதிரி ஒருத்தர் இருப்பானு சாவடிச்சது. ஏன்க்கா சேடல் கிடைச்சிச்சு, அதை வச்சு இந்த குதிரையை டேம் பண்ணிட்டேன். அக்கா இதை எடுத்து நீ வீட்டுக்கு போ, நான் அந்த கருப்பு கலர் குதிரையை எடுத்து வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டோம். கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரைடு பண்ணதுல எனக்கு டோட்டம் ஆஃப் அண்டைங்னு ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.